யதார்த்தமாக ஒரு இடத்துல நான் சொல்லிட்டேன், சார் நான் பேசிக்லி வந்து ஒரு கமல் சார் ஃபேன் சார் அப்படின்னு சொல்லி கதை சொல்லும்போது, அது வந்து அப்போ சார் எதுவுமே சொல்ல, அவர் எப்பவும் போல ஜாலியாக சிரிச்சு தான் இருந்தார். பட் டப்பிங் ஃபுல்லாக முடிக்கும்போது லாஸ்ட்டில் இதில் வரும்போது என் அசிஸ்டன்ட் சொல்லி சொல்லியிருந்தேன், அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு கதை சொல்ல வரும்போது நான் ஒரு கமல் சார் ஃபேன் அப்படின்னு தான் ஆரம்பித்தார். நான் உங்களை ஆடியோ லான்ச்சில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளில போனார். எனக்கு வந்து இந்த லியோ ஃப்ளாஷ்பேக் பற்றி ஐ ஜஸ்ட் வாண்ட் ஒன் கிளாரிஃபிகேஷன். அந்த ஃப்ளாஷ்பேக் வைக்கலாமா வேணாமாங்கிறது வந்து நான் படம் ஷூட்டிங் போகிற வரைக்கும் எனக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஃபேக்டராகவே இருந்தது. த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஐ ரோட் வாஸ் ஃபார் ரஜினி சார் வாஸ் தட் ஃபிலிம். தட்ஸ் அ ஃபேண்டசி ஃபிலிம். ஃபேண்டசி இன் த சென்ஸ் அதில் தான் அந்த வில்லனிசம். it was like it was not villanism, he was the villain. He was the villain. Yeah, he was the villain. I was searching for someone as hero. Okay. And it was almost there. Okay. There is one famous quote where they say, get rich, the world has been always brutal to poor men, and I've been one of the poor men, and I've seen poverty, and I know worth of every single penny. So why not, when I get money, and why not telling this to the telling it in front of camp? I don't feel awkward at all. Fantastic. About the universe? About the universe. Yeah. The exact moment. I can exactly say when it happened. ஸோ கமல் வந்து இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. வாட் டிட் ரஜினிகாந்த் சே? சார் அப்படி எதுவுமே நடக்கலையே சார். நடக்கலையா? நீங்கள் சொன்னீங்களே. Title sponsors Ramraj Mritu Towels from Ramraj, We Care Hair and Skin Clinic, Grand Royal Tours, We Make Sweet Memories, Indica Hair Coloring Us Easier Shampoo, Presents Galata Cooley Celebrations, supported by Jayalika's World's Favorite Jeweler, Presta Women's Wear, Anaithilum Besta, Presta Innovia's Leggings and Nighties, SNS Institute, Redesigning Common Minds and Business Towards Excellence, Jaychandran, குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஏஸ் ப்ரோ, நம்ப முடியாத விலையில் நம்பகமான டாடாவின் ஏஸ் ப்ரோ, எப்போதும் லாபம் ஒவ்வொரு நாளும். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் இண்டிகா ஸ்பைன்ஸ், ஸ்பெஷல் பார்ட்னர் கேஜிபி பிரியாணி, சம்மர் டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட், இது குடும்பங்கள் கொண்டாடும் பிரியாணி, காரைக்குடி கார்டன் பிரியாணி. Hi Lokesh Kanagaraj, welcome to Tara Plus and nice to meet you again. ஸோ கூலின்னு ஒரு படம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது வந்து ஐ ஜஸ்ட் சா மார்டின் ஸ்கார்செஸே கோட். அவர் வந்து கேட்டாங்க, ஏன் எப்போவுமே பிளட் அண்ட் கேங்ஸ்டர்ஸ் அண்ட் மாஃபியா இதை பற்றியே ஏன் படம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு he had a great answer. It's such a lovely answer. He just said, because sin is fun. So that's kind of what you like, right? Probably அது கீழே நான் போட்டு I agreed அப்படின்னு போட்டு I agree போட்டு ஒரு டிஷர்ட் போட்டலாம்ல. Sin is fun. I don't want to make movies that. No sir, when you compare to the reality, it is on screen, no? So sin is fun, like how he said. அவ்வளோதான். So 1975ல you know we now the latest version of Sin is Fun is Coolie. 1975ல கே பாலச்சந்தர் ரஜினிகாந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 50 years of fantastic career. அவரோட படம் வருது, ரஜினிகாந்தோட படம், and this time is directed by Lokesh Kanagaraj. So there's a lovely symmetry to that you got to direct not the 50th year film of Mr. Rajinikanth. That's fantastic, la. So but you also told that repeatedly நீங்க ஒரு கமல் ஃபேன் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கீங்க. that kind of a thing. ஒரு ஜோக்காக கேட்குறேன், when you went to Rajinikanth and told him, did he say, என்னப்பா இவ்வளோ நாள் ஒரு கமல் கண்ணியாக இருந்துட்டு திடீர்னு என்கிட்ட வந்து கதை சொல்கிற அப்படின்னு கேட்டாரா? Before even answering that with your same question, சார் சிலது வந்து நம்ம கை மீறி தானே நடக்கும். ஆக்சுவலாக நான் ரஜினி சார் கூட வந்து ஒரு 4 years முன்னாடி படம் பண்ண வேண்டியது. அண்ட் கோவிட் வந்ததால் அது பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறம் தள்ளி போச்சு. அண்ட் ஐ பிஸி வித் மை ஃபிலிம்ஸ் அண்ட் சார் வாஸ் பிஸி வித் ஹிஸ் ஃபிலிம்ஸ். அண்ட் ஃபைனலி வி எண்டட் அப் டூயிங் கூலி. அண்ட் வி டிட்ன்ட் நோ இது ரிலீஸ் ஆகும்போது இட்ஸ் கோனா பி ஹிஸ் 50th year. And that too, his first film got released in the same month, August. So it was not just me, sir. The entire team doesn't know. Even I don't think Rajini sir, his team will also இதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்குமான்னு. ஏன்னா இப்படி பிளான் பண்ணி இந்த படம் இந்த டைம் ரிலீஸ் பண்ணணும்லாம் பண்ணல. அண்ட் அதை பற்றி ஒன்று, அது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். பட் I'm talking about the fact, now just I was making a joke because Kamal and Rajini வந்து அவங்களே friends and they have a friendly rivalry over so many years. So அவர் கேட்டாரா அந்த மாதிரி ஏதாவது? நான் கேட்டிருக்காரு. நான் என்னன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் சார் மீட் பண்ணும்போது ஐ மீன் ஃபார் கூலி உட்காந்து இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் போது நான் வந்து யதார்த்தமாக ஒரு இடத்துல நான் சொல்லிட்டேன், சார் நான் பேசிக்லி வந்து ஒரு கமல் சார் ஃபேன் சார் அப்படின்னு சொல்லி கதை சொல்லும்போது, அது வந்து அப்போ சார் எதுவுமே சொல்ல, அவர் எப்பவும் போல ஜாலியாக சிரிச்சு தான் இருந்தார். பட் டப்பிங் ஃபுல்லாக முடிக்கும்போது லாஸ்ட்டில் இதில் வரும்போது என் அசிஸ்டன்ட் சொல்லி சொல்லியிருந்தேன், அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு கதை சொல்ல வரும்போது நான் ஒரு கமல் சார் ஃபேன் அப்படின்னு தான் ஆரம்பித்தார். நான் உங்களை ஆடியோ லான்ச்சில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளில போனார். இட் வாஸ் அ ஃபன்னி ஸ்டேட்மெண்ட். பட் அதில்
நான் தான் சொல்கிறேன் சார், நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து ஒருத்தரோட ஃபேனுங்கிறதுக்காக இன்னொருத்தர் நம்ம ஏற்றுக்காமல் இருக்கணுங்கிறது இல்லைல்ல. நான் எங்கள் அம்மா வந்து நான் ரஜினி சார் படம் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொன்னது வந்து, இந்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் அந்த பாட்டு வந்து ஒளிமொழியில் வரும்போது தான் உனக்கு சாப்பாடே கொடுக்க முடியும், அப்போ நீ சாப்பிட்ருவேன். ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னை விட்டிங்கன்னா என் குடும்பம் எல்லாருமே வந்து ரஜினி சாரோட ஃபேன் தான். அண்ட் அன்டில் ஐ திங்க் முத்து டில் படையப்பா ஐ திங்க் ஐ வாஸ் த கிரேட்டஸ்ட் ரஜினி சார் ஃபேன். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னையிலேருந்து நான் சத்யான்ற ஒரு படம் பார்க்க ஆரம்பிச்சேனோ மை ஐடியாலஜி சேஞ்ச் அபவுட் வாட்சிங் ஃபிலிம்ஸ் அண்ட் ஐ பிகேம் அ ஹியூஜ் ஃபேன் ஃபார் கமல் சார். That doesn't mean that I don't like Rajini sir's films. But given an opportunity to direct a film with Rajini sir, now I have more responsibility. ஏன்னா நான் வந்து சைமா அவார்டு சம் அதர் அவார்ட் ஷோ இதே கேள்வியை கமல் சார்கிட்ட கேட்கும்போது, உங்களோட ரசிகர் வந்து இப்போ உங்களோட நண்பருக்கு படம் பண்ணுறது, என் ரசிகன் என் நண்பனுக்கு படம் பண்ணுறதுங்கிறது எனக்கு தான் பெருமைன்னு சொல்லிட்டு ஹி மேட் அ ஸ்டேட்மெண்ட் சேயிங் ப்ராப்பராக பண்ணிட்டு அடுத்து இங்கே வாங்கன்னு சொல்லி. ஸோ ஐ ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி மோர் நோ. ஸோ கமல் சார் தான் என்ன கேள்வி கேட்க போகிறாரு, அந்த படம் எப்படி இருந்தாலும். ஸோ அதனால் அதுலேயும் எனக்கு ஒரு தனி ஏரியா இருக்குது டு ஃபுல்ஃபில், ஐ மீன் லைக் டு புட் ஆல் த பாக்ஸஸ். Tick all the boxes. Look, you know, even for me, because see, I'm a Kamal fan. That which doesn't mean that I've grown up with Rajinikanth also, la. So அதனால அந்த சிக்கிட்டு அந்த பாட்டு வரும்போது எனக்கு எப்பவுமே சிட்டுக்குன்னு கேட்கும். இந்த நல்லவனுக்கு நல்லவனில் சிட்டுக்கு சில சிட்டுக்குன்னு ஒரு பாட்டு வரும். ஃபார் சம் ரீசன் ஐ ஆல்வேஸ் கீப் சேயிங் சிட்டுக்கு சிட்டுக்கு, பட் த சாங் இஸ் ஆக்சுவலி சம்திங் எல்ஸ். ஸோ தட் அந்த ரஜினிசம் அண்ட் கமலிசம் அப்படி ஊறி போயிருக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஸோ இட்ஸ் லைக் ஐ டோன்ட் நோ, ஐ மீன் ஐ திங்க் மேபி ஜோக்குக்காக யூ கேன் சே ஐம் திஸ் ஃபேன், ஐம் தட் ஃபேன், வாட் எவர் இட் இஸ். பட் அல்டிமேட்லி இட்ஸ் சச் அ பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சரல் லேண்ட்ஸ்கேப் தட் அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஊறி போன ஒரு விஷயம். ஸோ தட்ஸ் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ தட் கொஸ்டின். ஸோ கமல் வந்து இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ண போறாருன்னு சொன்னா வாட் டிட் ரஜினிகாந்த் சே? சார் அப்படி எதுவுமே நடக்கலையே சார். நடக்கலையா? நீங்க சொன்னீங்களே இல்லையா? No way. You haven't said anything. No way sir. என்ன லோகேஷ்? No way sir. And I actually don't want Kamal sir to be a part of this film sir. அப்படியா? Yeah, if at all I'm planning something, I'll directly go and ask him, I'll beg him, I'll be on my knees and say like, please you both. This film is like another standalone film sir. It has nothing to do with my universe and all. நான் முன்னாடி வேற ஒரு பேட்டியில் சொல்லி இந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வில் ஆப்வியஸ்லி ஹேவ் அன் அதர் இன்டர்வியூ. அதில் நான் உங்களுக்கு கிளியராக தெரியும் வை ரஜினி சார் ஷுடன்ட் டூ விக்ரம் அண்ட் கமல் சார் ஷுடன்ட் டூ கூலி. அண்ட் யூ நோ பிகாஸ் இட் இஸ் ரிட்டன் ஃபார் போத் ஆஃப் தம். லைக் இதை தாண்டி அவங்க ரெண்டு பேர் தவிர வேறு யாருமே இதை பண்ணக்கூடாதுங்கிறதுனால அப்படி எழுதுனது. ஸோ அதனால் இட் ஒன்ட் பி ஃபேர் சார் டு ஆஸ்க் ஹிம் டு டு. ஸோ இதே வந்து நம்ம we shall revisit this question later. Okay. கே பாலச்சந்தர் ஒரு வாட்டி சொன்னார், நான் கண்டுபிடிச்ச வைரம் தான் ரஜினிகாந்த், ஆனால் அதை பட்ட தீட்டிய பெருமை எஸ்பி முத்துராமனை தான் சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டேரக்டரும், ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் த இயர்ஸில் வெவ்வேறு டேரக்டர்ஸ் மேபி கே.எஸ். ரவிக்குமார், மேபி சுரேஷ் கிருஷ்ணா, மேபி ஆல் தீஸ் பீப்புள் வந்து வெவ்வேறு விதத்தில் ரஜினிகாந்துங்கிற ஒரு 50-year ஜேர்னிக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. லோகேஷ் கனகராஜோட கான்ட்ரிபியூஷன் டு ரஜினிகாந்த் ஜேர்னினா இந்த படத்தில் how will you describe it? So probably I'm incorporating all the other directors' work, I think, because sir, he has become legendary, and this is not where you can ask someone to reinvent himself. He's more than that. Both of them. And whenever I say Rajini sir, it is not just Rajini sir. I can even compare with Kamal sir also. You know, both are the OG legends and like we still have them. அவங்க ரெண்டு பேர் தான் தி பிக்கஸ்ட் இன் பிஸ்னஸ்னு சொல்லி காட்டுற அளவுக்கு அவங்களோட படங்கள் இத்தனை வருஷமாக நமக்கு இருந்திருக்கு. அண்ட் ஸ்டில் தே ஆர் கன்யூவிங் இட். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சார் ஐ ஆம் ஃப்ரம் நோவேர் டு ஆக்சுவலி ஆன்சர் திஸ் கொஸ்டின் ஆல்சோ. பிகாஸ் நான் இதில் பண்ணணும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். மாடஸ்ட்? நோ சார், ஐம் நாட் பீங் மாடஸ்ட். ஐம் ஜஸ்ட் சேயிங், ஐம் ஜஸ்ட் பீங் வெரி சிம்பிள் அண்ட் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஆன்சர் யூ வெரி சிம்பிள். சார் அவங்களாம் என்னென்னமோ பண்ணிட்டாங்க. அவங்க அளவுக்கு நீங்க அச்சீவ் பண்ணீங்க நான் சொல்ல. அதுல நீங்க எஸ் சார், இதுல பண்றதுக்கான காரணம் என்னன்னா, அதுல என்ன வந்து ரொம்ப நாளா நான் பார்க்கலையோ அதை மட்டும் பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எஸ்பி முத்துராமன் சார்னு சொல்லும்போது 2 மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆஃப் ஹிம் வித் ரஜினி சார் வில் பி தர்மதுரை அண்ட் ஆர்லிந்த் அருள்துரை. ரெண்டுமே நாட் கோவனா ஒரு கேள்விக்குறி சார். தட் அண்ட் ஆல் இஸ் தேர், பட் டாப் லிஸ்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோனா பி திஸ் டூ. இந்த ரெண்டு படத்தையும் நீங்க தனியாக எடுத்து வச்சு பாருங்க சார். See the differences. Dharmadurai is still the same. And now you can look into Rajini sir's posters and Coolie. The one that I've tried to achieve with this beard and this hairstyle is Dharmadurai's hairstyle only. But to this age,
ப்ராப்பராக இன்னும் பயங்கரமாக ரொம்ப அவர் அழகாக காமிச்சிடணும், அவர் இந்த மாதிரி இருந்துடணும் அப்படின்னு சொல்லி தான். இட் ஈஸிலி டுக் மீ 6 hours வித் his hair and beard and I sat literally on his floor and I was literally cutting him like ஒரு முடியா பிகாஸ் ஐ லிட்லி வாண்ட் him. ஸோ இது வந்து வெறும் ஒரு ஹேர் அண்ட் மேக்கப்னு வரும்போதே நம்ம எஸ்பி முத்துராமன் சாரை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்கு நான் ஒவ்வொரு பேட்டிலையும் தளபதியும் தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னா, அதில் வர ஒரு சின்ன சின்ன இன்ஸ்டன்ஸாக இருக்கும், குட்டி குட்டி விஷயமா இருக்கும். இவர் இவ்வளோ படங்கள் பண்ணதில் நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை ரொம்ப நாளாக நம்ம அதை வேறு யாரும் பண்ணாமே இருக்கிற ஒரு கேப் இருக்கா. ஸோ லெட் மீ டூ தட், லெட் மீ ட்ரை டு பிரிங் பேக் தட் ஒரிஜினல் கேரக்டர் ஃப்ரம் ஒன் அண்ட் தட் இஸ் கோன் பி மை டேக் ஆன். லைக் இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் என்ன மாற்ற காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி தான். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரஜினி சார் ஒத்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம். அவர் இவ்வளோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எதுக்கு இந்த சின்ன பசங்க கூட சேர்ந்து இப்படி நான் மறுபடியும் இவ்வளோ ட்ரை பண்ணும் அப்படி இல்லை. ஹி வாஸ் அந்த ரிவர்ஸ் லைக் நான் இதுதான் பண்ணும், நான் இப்போ இதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ எக்ஸைட்டடாக பண்ணும்போது, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் ஃபிலிம், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒன் டைரக்டர், இட் இஸ் அபவுட் இஸ் என்டையர் ஃபில்மோகிராஃபி அண்ட் ஹவ் பின் வெரி கான்ஷியஸ் அண்ட் அந்த என்டையர் டீமாகவே வந்து வெரி கான்ஷியஸ். எதை அவர் பண்ணல, எதை அவர் பண்ணாம விட்டார். அவர் இந்த மாதிரி ஒரு காப்பு போடுற வைக்கிறதுலேருந்து, அவர் ஒரு டெனிம் ஷர்ட்டை 2 மடிப்பு மடிச்சு விடுறதுலேருந்து, இந்த மாதிரி பண்ண வைக்கிறதுல இன்ச் பை இன்ச் அவரை என்னெல்லாம் பண்ண வைக்கலான்னு சொல்லி எடுக்கிறதுக்கான டெசிஷன் மட்டும்தான் இருந்தது. ஸோ தட் வாஸ் ஆல் ஹேப்பனிங் பிஃபோர் ஐ மீன் கோயிங் இன் டு த ஃப்ளோஸ். ஒரு 6 months வி பீன் டாக்கிங் அண்ட் டிஸ்கஸிங் அபவுட் இட், ஹவு டு ஷோ திஸ் மேன். இது வரைக்கும் இவங்க எல்லாரும் காமிச்ச இவரை நம்ம இவ்வளோ தூரத்துக்கு மேலே என்ன காட்ட முடியும். நீங்கள் ரொம்ப வித்தியாசப்படுத்தி காட்ட முடியாது. ரஜினி சார் ஹேஸ் டு பி ரஜினி சார், நீங்கள் அதையும் மாற்றிட முடியாது. ஸோ அதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் காட்டணுங்கிறதுல தான் இருந்தது. ஸோ ஆல் தீஸ் டிரெக்டர்ஸ் அண்ட் ஆல் இஸ் ஃபில்மோகிராஃபி ஒன்லி ஹெல்ப் மீ அண்ட் ஹெல்ப் டஸ் ஆஸ் அ டீம், லைக் ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட். எதெல்லாம் ஒரு பண்ணால் நல்லா இருக்குமோ இன்னும்னு சொல்லிட்டு அதுதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சே தவிர. அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஆல் தீஸ் பீப்புள்ஸ் அண்ட் நத்திங் மோர் தட் ஐ ஹவ் டன் டிஃப்ரெண்ட். ஐ ஜஸ்ட் யூஸ் த சேம் ஓல்ட் ரஜினி சார். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், ஒரு தளபதியிலேருந்து ரிலீஸ் ஆன அந்த ஷேட் ஆஃப் ரஜினி சார், அந்த ரொம்ப ஒரு மாதிரி அவுட் சைட் லைக் ஒரு அந்த ஆளுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். சே ஃபார் வில் சீன் திஸ் கோட் ஆர் ரெட் சம்வேர் மேன் வித் லயன்ஸ் ஹார்ட்மாங்களே, எதுவுமே வெளியில் சொல்லாத ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சி தான். அண்ட் ஐ ஹவ் சீன் இட் இன் தளபதி. அது மாதிரி திருப்பி அவரை காட்டணும்னு நினச்சது தான் இதில் ட்ரை பண்ணதே. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ரைட். இட்ஸ் ஆக்சுவலி நீங்கள் சொன்னது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், சிம்பிள் இல்லை. பட் ஐ நோ வாட் யூர் சேயிங். இப்போது தளபதி வந்து பண்ணும்போது அதை பற்றி பேசின போது மணிரத்னம் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து ஐ மேக்கிங் அ ட்ரமாட்டிக் மூவி வித் ரஜினிகாந்த். அது ஆக்ஷன் இருக்குது, பட் இட்ஸ் அ ட்ரமாட்டிக் மூவி. அண்ட் எனக்கு வந்து ரஜினிகாந்தோட பர்ஃபார்மன்ஸஸ்லேயே பெஞ்ச் மார்க்காக ட்ரமாட்டிக் பர்ஃபார்மன்ஸ்னால் முள்ளு மலரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரஜினிகாந்த் பர்ஃபார்மன்ஸ் எப்படி கொண்டு வர முடியுங்கிறது, தட் வாஸ் மை பிக்கெஸ்ட் எஃபர்ட். ஸோ தட் என் கதையை அப்படி அமைச்சேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஹிஸ் பெஞ்ச் மார்க் ஃபார் எந்த மாதிரி ரஜினிகாந்தை காமிக்கணுங்கிறது வாஸ் முள்ளு மலரும். யூ மென்ஷன் தளபதி, பட் யூ ஆல்சோ செட் தட் இந்த இடத்துல வந்து ரஜினிகாந்தோட கொஞ்சம் வில்லனிசமாக நான் கொஞ்சம் காமிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வில்லனிசம்க்கு வாட் வாஸ் யர் பெஞ்ச் மார்க்? சார், தட் வாஸ் வித் மை ப்ரீவியஸ் இன்டர்வியூ. தட் ஸ்டோரி இஸ் நாட் ஹேப்பனிங் நவ். This is another story. Oh. So initially that was not the story. The first story I wrote was for Rajini sir was that film. That's a fantasy film. Fantasy in the sense. Adla da the villainism. Yeah. It was like, it was not villainism. He was the villain. He was the villain. Yeah, he was the villain. I was searching for someone as hero. Okay. And it was almost there. Okay. And Rajini sir didn't say no to it. Everybody said yes. I said no for that story after a point, knowing that it's going to take me for at least 1.5 to 2 years. நான் அந்த இடத்துக்கு அரைவாய் ஃப்ளோர்ஸ் போகிறேன். அது நம்ம எழுதுறதுக்கு இல்லை சார், டு அசம்பிள் எவ்ரி திங். இட்ஸ் ஃபேண்டசி ஃபிலிம். அண்ட் அது வந்து ரொம்ப விஎஃப்எக்ஸை டிபெண்ட் பண்ண படம் இல்லை. நிறைய பேர் நம்பின படம், ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய க்ரௌட், ஹியூஜ் இது, அந்த ஃபேண்டசி நம்பின படம். எனக்கு ரஜினி சாரோட ப்ரைம் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்னு தோணுச்சு அந்த டைமில். அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ க்ரோயிங் த்ரூ சம் பர்சனல் இஷ்யூஸ். அண்ட் when I say personal issues, it's obviously with me, so I never want to share. ஸோ அதுக்கப்புறம் நான் ரஜினி சார்ட்டு ஒரு நாள் காலையில் கூப்பிட்டு இந்த மாதிரி, சார், ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு டூ தட் ஃபிலிம், பட் ஐ ஹேவ் அன் அதர் ஸ்டோரி, ஐ கம் அண்ட் நரேட்டிவ். தட்ஸ் வென் திஸ் ஹேப்பன். ஸோ டு ஆன்சர் தட் கொஸ்டின், இஃப் தட் வில்லனிசம் வாஸ் ஆல் ஐ வாண்ட் டு ஷோ, இட் வில் டெஃபினெட்லி பி மூன்று முடிச்சு. அதுதான் எக்ஸாம்பிள். அதுக்கு மேல போக முடியாது. நீங்க அதுல அவர் அந்த ஓடத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுவார்ல, நினைவலைகள், அது நீங்க இன்னும் போய் பாருங்க. வசந்த கால நதிகளே, when MS விஸ்வநாதன் வாய்ஸ்ல வந்துட்டு when ரஜினி starts sing, ஐயோ, chilling moment. அதுவும் வில்லனுக்கே வந்து கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த படத்துல வில்லனா இருக்காரு, ஹீரோ இறந்துடுறாரு. பட் ஆனா அவரை வந்து ஆக்சுவலி கில் ட்ரிப்ஸும் இல்லை,
செகண்ட் ஹாஃப்லலாம் அதுவே ரொம்ப ஒரு பயங்கரமான. ஸோ ஹி ஹேட் டன் 2 ஷேட்ஸ் இன் இட். அண்ட் எனக்கு அவர் வில்லனிசம் காட்டணும்னு நினச்சி அந்த படத்தை வச்சு தான், அதை வச்சு தான் சொன்னது. எனக்கு ரஜினி சார் என்ஜாய்ட் இட் அந்த ஸ்டோரி கேட்டு. பட் somehow it didn't happen. And that's how we ended up doing with Coolie. this. Nice. You've spent so much time with Rajinikanth. Before we get into your part of this, I just want one. இப்போ அவரோட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்ல, அவர் நிறைய பேசியிருப்பீங்கல்ல. ஸோ அபவுட் ஃபில்ம்ஸ், அபவுட் லைஃப், அபவுட் so many things. About films விட்டுருங்க, one thing that you learned from him about personality or life or you know that kind of stuff, spirituality, something that said எனக்கு இது தோணவே இல்லை பாரு அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம். ஐம் ஷூர் நிறைய இருந்திருக்கும், பட் சம்திங் தட் ஸ்பெசிஃபிக்லி ஸ்டுட் அவுட். Sir, I think almost this past 2 years I've been with this man. லேர்னிங் எல்லாம் தாண்டி, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தாண்டி, ஐவ் என்ஜாய்ட் எவ்ரி மூமெண்ட் வித் him. அதில் நிறைய நேரம் வந்து ஹில் டாக் அபவுட் ஒன்லி லைஃப். அது என்னென்னா அவராக பேச மாட்டார். அவர் என்ன படத்தை பற்றி பேசுவார், இல்லை ஏதாவது ஒரு ஷார்ட்டில் பிரேக் இருந்ததுன்னா வில் டாக் அபவுட் த நெக்ஸ்ட் சீன் ஆர் வில் டாக் அபவுட் த ப்ரீவியஸ் சீன். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறதால ப்ராப்ளி ஹீல் நாட் பி தேர் வென் அதர் ஆக்டர்ஸ் were been பார்ட் ஆஃப் த சீன் அண்ட் ஆல். I'll show him, I'll describe him, இது. Say for example, if you are having some break, like மழை பெய்யுது, 2 மணி நேரம் டைம் இருக்குனால், I'll go sit with him and I'll ask about his life and all. சார் ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் பாலச்சந்தர் சார் மீட் பண்ணும்போது என்ன பண்ணீங்க. த திங் இஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம் நாட் அலோன் வித் ரஜினி சார், வித் ஆல் தி அதர் ஹீரோஸ், they'll share the best moments with you which shouldn't be shared. So that's the best So part it's a in it. private It's a conversation. very private conversation and every day it's going to be like that. அண்ட் அவ்வளோ பெரிய ஆள், அவர் இத்தனை வருஷமாக கடந்து வந்தவங்கெல்லாம் அவர் என்னென்னலாம் சொல்கிறாருங்கும் போது அதை நம்ம உட்காந்து கேட்குறது இருக்குல்ல. அண்ட் அது வந்து ஷார்ட் ரெடி நம்ம சொன்னால் கூட இருறா இன்னொரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கன்டினியூ பண்ணுறது தான் நமக்கு ஃபஸ்ட்டாக மைண்ட் தோணும். அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அட் த டைம் டியூரிங் தி லாஸ்ட் 2 schedules, Stav was busy with writing his autobiography. So he used to write every day and all. ஸோ அதில் நடக்கும்போது எவ்ரிடே ஐ ஜஸ்ட் ஆஸ்க் லைக், சார் வாட் எபிசோட் யூஆர் இன், வாட் ஃபேஸ் யூஆர் இன், எந்த ஃபேஸ் ஆஃப் யுவர் ஆட்டோபயோகிராஃபி எழுதுறீங்க. ஸோ ஹீல் லெட் மீ லைக் என்னோட 42 இது நடந்தது, இந்த வயசில் இது நடந்தது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி டோன்ட் ஈவன் வாண்ட் டு ஷேர் வித் எனிபடி எல்ஸ் அதர் தென் மீ. ஸோ இட்ஸ் லைக் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ வித் தட் வாட் யூ ஆக்சுவலி டேக் அவே இஸ் லைக் தட் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் தட் மேன் ஹஸ் ஷேர். அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி ஒன் காமன் ஃபேக்டர் தட் நாட் ஜஸ்ட் மீ, every other people in this in our state will connect to him is with all those hurdles he have passed. And அதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ரஜினி சாரோட படங்களே எடுத்து பாருங்களேன், அவர் வந்து ஏழையாக இருக்கிறத தாண்டி பணக்காரனாக மாறினதுக்கப்புறமும் ஏன் வந்து ஆடியன்ஸ் கூட அவ்வளோ கனெக்ட் இருக்குன்னா, எல்லா படத்துலையும் ஒரு பணக்காரன் நடிச்சதுலையும் அவருக்கு பாவர்ட்டின்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அவர் ஏழையாக வாழ்றதுன்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனாலேயே நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா கனெக்ட் இருக்கும். ஸோ ஐ ஹவ் சீன் பாவர்ட்டி அண்ட் ஐ ஹவ் பீன் வெரி புவர். And so obviously I can connect to this man like not with anybody else. ஏன்னா இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எங்கேருந்து வந்திருக்காரு, 25 வயசில் பஸ் கண்டக்டராக இருந்து விட்டு இங்கே வந்து இன்ஸ்டியூட்டில் சேரும்போது என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு கேட்கும்போது now it is history, but think of that zone, அங்கேருந்து இதை வந்து பண்ணும்போது. ஸோ இட் இஸ் லைக் not just one day, it was like all days. Yeah. And I'm going to ask you a common man question, which is that you mentioned you had a past, you were a, so நம்ம வந்து 1 கோடின்னு நம்ம கேள்விப்பட்டா மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம், இல்லை ஃபிலிம்ஸில் பார்த்துருப்போம், இல்லை உங்களை மாதிரி பேங்க் மேனேஜராக இருந்தால் அந்த கான்டெக்ட்ஸில் பார்த்துருப்போம். பட் கம்மிங் ஃப்ரம் நோவேர், லோகேஷ் கனகராஜ்க்கு வந்து யூ ரியலைஸ் தட் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் 1 கோடி இருக்குது பிகாஸ் என்னோட படம் வந்து ஹிட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி சம்திங் லைக் தட். வென் யூ ஃபர்ஸ்ட் saw that, what was the first feeling like? Did you faint? நீங்கள் வந்து அம்மா அப்பா கால் பண்ணி இது நடந்துச்சு, இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னீங்களா? were you speechless? How did you process that information? நோ சார், ஆக்சுவலி அவ்வளோ பெரிய சீனே இல்லை சார். என்னென்னா நான் எல்லா பேட்டிகளையும் முன்னாடியெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி மாநகரம் அப்போ எனக்கு வெறும் ஒரு 5 lakhs salary. சார் இட் இஸ் லைக் நாட் டு டீமீன் எனி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆர் நத்திங் லைக் தட். ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் படத்துக்கு பண்ணுறதுக்கு அவ்வளோதான் அன்றைக்கி சேலரி இருந்தது. It was like 2014. இன்னைக்கு கூட அவ்வளோதான் இருக்கு. இன்னைக்கு ப்ராப்ளி அதான் இருக்கும். ப்ராப்ளி there are some houses where they can give more also. ஸோ இது வந்து ஒரு நான் சொல்கிறது 2014. ஸோ 11 years back, first when I signed my first film மாநகரம் பண்ணும்போது. But later on when I moved to Kaidi, it was like 4 years already, 2018. That's the first time I started getting paid in crores. When it comes to Kaidi was my first film getting. First time ever SR Prabhu sir wrote my numbers on paper and he just pushed the paper and this is your salary for location. ஷூட்டுக்கு இன்னொரு 1 week முன்னாடி
அண்ட் ஐ லிட்டரலி said நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு ஐ திங்க் திஸ் will be the answer. சார் இல்லை சார், இந்த மாநகரம் படம் இப்போ நம்ம எடுக்கும்போது அதில் உங்கள் பையனை கடத்தி வச்சிருக்கேன், நீங்கள் அந்த 1 கோடி ரூபா தரலனா நான் அவனை கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முனிஷ்காந்த் will get 1 crore, but he doesn't know what to do with that 1 crore. I'm in that position now. நான் கேட்க தான் தெரியும், பட் ஆனால் எனக்கு இதை வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல. தட் வாஸ் தி இனிஷியல் மூமெண்ட். And like every other drama or being like any such cinema scene, I could have called my mom and dad or anybody else from my personal life and said that I'm getting paid like this. I didn't do that, but I know one thing for sure. I can help many people out. Not to the public first, at least with my family, because we are not from a rich family. Yeah. And I have 20 cousins, and I have a lot more to do, and I have so many friends, and that's what I'm trying to do, and that's what I'm gonna do. And so with the crores and with the money, and all I'm gonna do is that. Yeah. That's what I'm doing, and Yeah. nothing more than that. இது நான் இட்ஸ் அ வல்கர் கொஸ்டின், பட் நான் அது ஏன் கேட்டேன்னா, சி மற்ற ப்ரொஃபஷன்ஸில் நிறைய ப்ரொஃபஷன்ஸில் வந்து ஆக்சுவலி வந்து யூ ஷுட் நாட் ஆஸ்க் வாட் யர் சேலரிஸ்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டோன்ட் ஆஸ்க் தம் வாட் த சேலரி, வி டோன்ட் டெல் யூஸ்வலி பிகாஸ் தட்ஸ் லைக் அ திங் யூ ஹைட்ல. ஸோ பட் இந்த ப்ரொஃபஷனில் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. தட் இஸ் இவருக்கு இவ்வளோ கிடச்சிது, ரஜினிகாந்த்க்கு இவ்வளோ கிடச்சிது, சம்திங் தட்ஸ் அனௌன்ஸ், ரைட்? ஸோ தட் ஃபிகர் இஸ் அவுட் தேர். That means people are now seeing you not as just as Lokesh Kanagaraj, but இவ்வளோ சம்பளம் வாங்குற லோகேஷ் கனகராஜுங்கிற ஒரு இது வந்துடுறது இல்லை. சம்டைம்ஸ் இஸ் இட் ஆக்வர்ட் ஆர் இஸ் இட் ஒரு மாதிரி எம்பவரிங்காக இருக்கா? தட் இஸ் ஆமாப்பா நான் இந்த சுச்சுவேஷனில் இருக்கேன், ஐ டோன்ட் மைண்ட் அட்மிட்டிங் இட், ஐ எம் கெட்டிங் திஸ் மச், ஐம் ஒர்த் திஸ் மச் இன் திஸ் மார்க்கெட், ஐவ் கம் ஃப்ரம் அ ஹார்ட் பிளேஸ், ஐம் ஹியர். ஸோ இஸ் இட் எம்பவரிங் ஆர் இஸ் இட் ஒரு மாதிரி எம்பாரசிங்? Sir, it all depends upon your needs, sir, first. And I'm a man of like very little needs. And எனக்கு வந்து ஒரு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் அப்படிங்கிறது இல்லை. And I'm not a materialistic person also. The maximum I'll spend will be with my watches and with the guns, which are all CO2 guns, which you can own. And that too, I'm a Rifle Club member, I can own it. And this is the most two things I've spent all my money in. Mathapadi, it's all the same, sir. It's all the similar. And what can you do? You'll have a better house, you'll have a car, and then you can invest in so many things. Now I will invest பண்ணனும்னு நினைக்கிறேன் வந்து if I'm producing films also, and with this films that I'm producing, I'm just making clear that I want to grow all my friends with me. ஸோ என்னோட படங்களில் அசோசியேட் இருக்கவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் லைக் ஐ டோல் யூ, ஐ ஹாவ் அ லார்ஜ் ஃபேமிலி, ஸோ ஐ கேன் ஹெல்ப் தம் அவுட். அதை தாண்டி யாராவது ஒருத்தர் என்னை வந்து நீங்கள் இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதில் மறைக்கிறது வந்து எவ்வளோ நியாயமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது, லீவ் இட்ஸ் அ கார்பரேட் கம்பெனி ஆர் எனி அதர் கம்பெனி, பட் தேர் பேயிங் மீ, இட்ஸ் ஆல் ஆன் பேப்பர்ஸ் அண்ட் இட்ஸ் ஆல் ஆன் நியூஸ் அண்ட் ஐ எம் பேயிங் மை டாக்ஸஸ், ஸோ இட்ஸ் ஆல் கிளியர். அண்ட் இதில் வந்து there is no little scam in it. This is just what I'm paying for. இல்லை நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால இன்கேஸ் யாராவது சேலரி கேட்டாலும் இட் இஸ் நாட் மேக்கிங் மீ ஃபீலிங் ஆக்வர்ட்னு சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் ஐம் கெட்டிங் பெய்ட். ஸோ அதனால் இதில் இது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது கம்மிங் பேக் டு வாட் ஐம் கெட்டிங் பெய்ட்னு வரும்போது, சார் ஃபார் த பாஸ்ட் 18 months ஐ ஹவ் நத்திங் டு டூ அதர் தேன் திஸ் ஃபிலிம். இதனால எனக்கு இது கிடச்சிது அப்படி இல்லை சார். This is what I've been waiting for 10 years and 11 years. And the ultimate achievement will always be money. Even if we say in front of camera, no, where on, yeah, it is art, it is everything else. அந்த பேஷன் இல்லைன்னா இங்கே உருவாக்க முடியாது. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி ட்ரைவ் பண்ணுற ஃபோர்ஸுங்கிறது பணம் இல்லை சார். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்டம். அதை வச்சு தான் நான் எல்லாரையுமே முன்னுக்கு கொண்டு வர முடியும். அதை மட்டுமே தான் பண்ண முடியும். There is one famous quote where they say, get rich, the world has been always brutal to poor men. And I've been one of the poor men. And I've seen poverty. And I know worth of every single penny. So why not? When I get money, and why not telling this to telling it in front of cam? So I don't feel awkward at all. Fantastic. Yeah. Anirudh, when Bloody Sweet was released, Leo-kaga, அவரை கேட்டாங்க, how was it working with Heisenbergனு கேட்டாங்க. அதுக்கு அனிருத் வந்து, Did you say who Heisenberg is? Let me finish. So அதுக்கு அனிருத் என்ன சொன்னார்னா, I only spoke with him over the phone, ஆனால் அவர் மூஞ்சியை பார்த்தது லோகேஷ் கனகராஜ் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். Who's Heisenberg? Yeah. Actually, I saw him first. And then I made Ani also meet him. But அவர் மீட் பண்ணலன்னு சொன்னாரு. No. Sir, he's in Annapurna only, next street. You can call him and ask. So he also know him. The thing is, we don't want to literally blow his cover. Let it continue for... இது நிஜமான பர்சனா? Yeah.
That is a person. Okay, It's not a robot. It's it a is living not person. you. No, It no, is no, not no. Ani. No, It no, is no. there is an actual. There is an actual person in Heisenberg. And Heisenberg is not a name though. அவர் நிஜம் பேர் இல்ல. No, no, அது நாங்க வச்ச பேர் அவரு. நீங்க வச்ச பேரு. நாங்க வச்ச Okay, பேர். but there's a person. Yes. Okay. இல்ல நான் இது ஏன் கேக்குறேன்னா I'll give you a clue. If you have seen வறுமை நிறம் சிவப்பு, you'll know the answer. வாவ். ஓகே. இல்ல லோகேஷ் கனகராஜ் படங்கள்ல வந்து எல்சியூன்னு சொல்லிட்டு கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி அரவுண்ட் யூ ஆல்சோ தெர் இஸ் அ கல்ட் தட் சம்ஹவ் ஹேப்பன்ட் ஓவர் தி இயர்ஸ் வெரி ஆர்கானிக்கலி. இந்த மாதிரி ஹைசன்பர்க் மாதிரியோ, இந்த மாதிரி க்ளூஸ் வச்சோ, இந்த மாதிரி இது வச்சோ, இஸ் இட் சம்திங் யூ என்ஜாய் தட் கல்ட் ஆஃப் லோகேஷ் கனகராஜ்? Sir, obviously, sir, to be frank, இதெல்லாம் இந்த எல்சியூலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே we had a discussion where you've been asking about how about doing a spin-off and all, Lokesh, do you have an idea? அப்போவே நான் சொல்லியிருந்தேன் சார், ஐ ஹாவ் அன் ஐடியா இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் ஆல் தேர். அண்ட் லேட்டர் when I was just proceeding with all the ideas I have in my mind, maybe it's wacky, it's crazy and all, பட் ஆனால் why not அப்படின்னு சொல்லி இதை ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது அதுக்கு மக்கள் கொடுத்த வரவேற்பாகட்டும், இல்லை கிரிட்டிக்ஸ் கொடுத்த வரவேற்பாகட்டும், அண்ட் தட் வில் புஷ் யூ மோர். இல்லை நீங்கள் there are still haters where there are people who hate LCU, who hate the stream itself. They're still thinking இது வந்து ட்ரக்கை வந்து ஓவராக வந்து இது பண்ணுறக்கா, க்ளோரிஃபை பண்ணுறக்கா அப்படின்னா. நோ, say no to drugs is one. Yes, sin is fun. And the end of the day, the ideal takeaway from the film is say no to drugs. But ஆனால் அது காட்டுறதுக்குள்ளே நீ இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லு. ஸோ there are like both ways. பிடிச்சவங்களும் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் அந்த ஐடியாவை நம்ம ஒரு like how it is very well said in Batman trilogy, an idea can never be destroyed. Yeah. So it was an idea. When I was like progressing with the idea, everybody was okay with that, and people showered me like அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எல்லாத்தையும் சொன்னேன், இந்த எல்சியூங்கிறது நான் வச்ச பேர் இல்லையே, இட் வாஸ் ஆல் given by the fans. And I openly agreed saying okay, from now on it's going to be called as LCU. So it was like அவங்களோட ஐடியா, அவங்களோட அந்த எக்ஸைட்மெண்ட் தான் என்னையும் சரி மற்றவங்க எல்லாரையும் புஷ் பண்ணிட்டு போச்சு. Likewise Heisenberg and using retro songs, using all those signature moments with us. More than the audience, even my team will enjoy this. They'll all be looking for like இந்த படத்தில் என்ன பாட்டு யூஸ் பண்ண போகிறாரு, இந்த படத்தில் என்ன சிக்னேச்சர் இருக்க போகுது, லைக் வைஸ். ஸோ இட் இஸ் லைக் அ சர்ச் ஃபார் தி ஆர்ட். லைக் ஆல்சோ பர்சனாலிட்டி திங். Yeah, சார். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் ரிலீஸ் ஆகும்போது ஐ வாஸ் டூயிங் மாஸ்டர் பேரலி. நான் கூர்க்லேருந்து வந்து ஃபஸ்ட்டாக பண்ண வேலை, இட் வாஸ் த லாஸ்ட் ஷோ ஆஃப் ஒன்ஸ் அப்பான் டைம் இன் ஹாலிவுட். ஐ டென்ட் வாட்ச் ஒன் சிங்கிள் ரிவ்யூ ஆஃப் இட். ஐ டென்ட் ஈவன் செக் தி IMDb ரேட்டிங்ஸ். ஒரு படத்துக்கு நான் எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் அவே ஃப்ரம் கூக் டைரக்ட்லி வெண்ட் அண்ட் வாட்ச்ட் ஒன்ஸ் அப்பான் டைம் இன் ஹாலிவுட். ஆனால் படம் பார்க்கும்போது இல்லை, யூல் பி வெயிட்டிங் ஃபார் கியூட்டிஸ் லில் மூமெண்ட்ஸ். இல்லை ஒன்லி அண்ட் அடரன் ஃபேன் வில் நோ, இல்லை இந்த இடத்துல இது நடக்கும், இந்த இடத்துல நடக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஐ வாஸ் லைக் ஐ ஃபெல்ட் வாட் வேர்ட் யூ கேன் கால். அதுவும் மெயினாக அந்த முடி இந்த பக்கம் பிடிச்சி அடிக்கும்போது லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிக்கிறவங்க. அண்ட் தட்ஸ் ஹவு வென் பீப்புள் லைக் சம்மோன்ஸ் ஆர்ட் அண்ட் பீப்புள் வில் லுக் ஃபார் இட். படத்தை தாண்டி இதை தாண்டி எங்களோட மூமெண்ட் இங்கே இருக்குடா அப்படின்னு சொல்லி பார்க்குறது ஒன்று இருக்குல்ல. அண்ட் தட்ஸ் ஹவு ஃபிலிம் ஹேஸ் டு பி மேட். இல்லை அந்த பேஷன் இருக்கணும்ல. லீவ் ஆல் த மணி, லீவ் எவ்ரி திங் எல்ஸ். இதுதான் நான் சொல்ல வரேன். இதுக்கு இப்போ ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, இதுக்கு எனக்குன்னு கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு நம்ம ஒன்று பார்ப்போம்ல. அண்ட் that will be the push factor for any films. And for me that is a major factor. Major high. No, and also to your credit, I don't know ஏன் அதை சொல்கிறாங்க, பிகாஸ் நீங்கள் ட்ரக்ஸ் பற்றின ஒரு கதை சொல்கிறீங்களே தவிர there are not many scenes in your films of drug usage. I'm very conscious about it. அது அந்த யூசிங்லாம் நம்ம சீன்ஸே இல்லை. அவங்க ட்ரக்ஸ் கடத்துறாங்க, அந்த பேக்ஸ் பார்க்குறோம், ஸ்கார்பியனோட அதெல்லாம் பார்க்குறோமே தவிர there is not anybody actually லைக் இன்ஜெக்ட்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை சார். நீங்கள் எடுக்கணும்னா சென்சார் போர்ட் இஸ் தேர், தேல் அப்ரூவ், லீவ் எவ்ரிபடி எல்ஸ். அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த படத்தை மக்கள் திங்க் ஆஃப் ஆல் தோஸ் ஃபிலிம்ஸ் தட் வி ஆர் வாட்சிங். ரெக்யூம் ஆஃப் அ ட்ரீம் மாதிரி நம்ம இங்கே நினச்சா கூட எடுக்க முடியாதுல்ல. அண்ட் தெர் இஸ் நோ நீட் ஃபார் சச் திங். நீங்கள் வந்து ப்ராப்ளி ட்ரக்ஸோட யூசேஜை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பயங்கரமாக புரிஞ்சுக்கிட்டு அதை நான் க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக எடுக்கணும்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சினிமா. தட் இஸ் நாட் இட். ஐ வாண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட், ஆல் தி ஆக்டர்ஸ், ஆல் தோஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் should give a shout out saying say no to drugs. Right. And I'm also doing with all the colleges and I'm going for all those pledges and all. The maximum I can do as a filmmaker. I'm an entertainer, just it. That's it. I'm not a politician, not anybody else. Just a filmmaker. I'm doing commercial films, but I still have a cause where with all the commercial films that I do with all those big stars, I can say no to drugs. All right. So that's the idea.
you've talked a lot of times about எனக்கு வந்து இந்த ஐடியா வந்தது ஆஃப் இந்த ஏன் அவெஞ்சர்ஸ் மாதிரி இங்கே இருக்கக்கூடாது ஒரு டீம் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ் இது இன்டர்நெட் மூவிஸ் அப்படின்ட்டு எக்ஸப்ட் தேர் நாட் சூப்பர் ஹீரோஸ் ஆமிர் கான் மேபி சூப்பர் ஹீரோ பட் இப்போ வந்து தேர் இஸ் நோ சூப்பர் ஹீரோ தேர் ஜஸ்ட் ரெகுலர் கைஸ் அப்படின்ட்டு பட் யூ ரிமெம்பர் தட் எக்ஸாக்ட் மொமெண்ட் தட் இந்த ஒரு ஐடியா கிளிக் ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் ஃப்ரெண்டோட கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன், அப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இல்லை நான் பீச்சில் உட்காந்துட்டு இருந்தேன். About the universe? About the universe. Yeah. Exact moment. I can exactly say when it happened. நான் வந்து ஆஃபீஸ் கூட ஓப்பன் பண்ணல விக்ரம் படத்துக்கு, ஏன்னா கோவிட் சுச்சுவேஷன் முடிஞ்சோடனே நானும் கமல் சாரும் ஒரு படம் பண்ணலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 2 பேரும் பேசி அக்ரிமெண்ட்லாம் இஸ் டன், we are into a contract. கைதி is over. கைதி is over. Master is also over. Okay, yeah. Master is also got released. அந்த கோவிட் முடிஞ்ச உடனே. Yeah. ஸோ இப்போ ஆஃபீஸ் அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது ஐ செட் லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம், ஐ வில் சிட் வித் RKFI ஃபார் இனிஷியல் மந்த்ஸ் அண்ட் தென் ஐ வில் ஷிஃப்ட் டு நியூ ஆஃபீஸ். ஸோ எனக்கு வந்து அது கமல் சார் டோரு, இது ஏன் டோரு, எனக்கு அதே போதும், டெய்லி உள்ள வரல ஒரு பாட்டு வந்தாலே போதும்னு சொல்லிட்டு நானும் ஏடிஸ் எல்லாம் இங்கே உட்காந்துருந்தோம். அப்போது உட்காந்துருப்போ விக்ரமோட ஸ்டோரி வாஸ் ஆல்மோஸ்ட் லாக்ட். சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு, நான் இது அப்படியே வச்சுக்கிறேன் சார், நான் ஒரு 6 months எடுத்துக்கிறேன், நான் இதுக்கு என் ஸ்டோரியை நான் டெவலப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த டைம். அப்போ நான் உட்காந்து இது பேசிகிட்டு இருக்கும்போது there was one character which was exactly like நரேன் ஃப்ரம் கைதி. நரேன் சார் மாதிரியே ஒருத்தர் வந்து இந்த படத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நரேன் சார் மாதிரி யாரா போடுறது, நரேன் சாரையும் கைதிக்கு போட்டோமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது எக்ஸாக்டாக அன்றைக்கி ஈவினிங் டீ சாப்பிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஒய் நாட் நரேன், ஒய் நாட் அ கிராஸ் ஓவர், ஏன் இந்த கேரக்டர்ஸ் இது பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை சொல்லும்போது என் ஏடிஸ்க்கே யாருக்குமே அது ஃபஸ்ட் சுத்தமாக புரியல. ரெண்டாவது இது எதுக்கு அதை பண்ணும், புதுசாக போகலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்லை, அப்போ நான் சொன்னதான் இல்லை லெட்ஸ் பிரிங் பேக் ஆல் த கேரக்டர்ஸ் அண்ட் லெட்ஸ் மேக் அ கிராஸ் ஓவர் ஃபிலிம். அகெயின் இட் ஆல்சோ டீல்ஸ் வித் a kid's emotion and also deals with say no to drugs. Let's make it, let's club it அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பேசினதான். இனிஷியலி மை AD said no to this. AD said no to this and வெங்கின்லாம் என்னோட he said no bro, இது எப்படி ஒர்க் ஆகும் எனக்கு புரியல, நீங்கள் பேசுறதே புரியல, ஹவு கம் கிராஸ் ஓவர், யார் வந்து அப்போ நாளைக்கு விக்ரம் பார்க்கணும்னா அவங்க கைதியில் பாட்டு வரணும். திஸ் ஆல் ஹேப்பன். அதெல்லாம் லீவ் அசைட், ஃபஸ்ட்டு வில் ஃபிக்ஸ் ஆன் த ஸ்டோரி, வில் ஒர்க் அவுட் இட், அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தலான்னு சொல்லிட்டு when I finished as an end product with the Bound and I gave it to Kamal sir, I think that was the first time I gave to one of my stars to read the book. கொடுத்துட்டு நீங்கள் படிச்சிருங்க சார்னு சொல்லிட்டு. அண்ட் he didn't say any objection. புரியல, மற்றவங்களுக்கு கொடுக்கலையா? மற்றவங்களுக்கெல்லாம் நான் படம் ஷூட் போகும்போது தான் பவுண்ட் கொடுப்பேன். திஸ் வாஸ் லைக் we still have 2 months more to get on the floors. அதுக்கு முன்னாடியே நான் வந்து கமல் சாருக்கு வந்து கொடுத்துட்டேன். பிகாஸ் see whatever set and done, he is my idol. அவர் பார்த்தா நான் சினிமாவுக்கு வந்தேன். இது வந்து எனக்கு எப்படின்னா இது எனக்கு ப்ரொபோசல் மாதிரி. நான் அவருக்கு அந்த புக்கு கொடுத்துட்டு நான் 2 நாள் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு ரிப்ளைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தேன். இப்போ அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா நான் வளர்ந்து வந்த விதமே தப்பாயிடுவேன். Lokesh has a romantic heart. Oh my god. Sir, what am I, sir? I'm just kidding. So அந்த டைமில் தான் இருந்தது. அப்போது சார் didn't say any objection. If at all sir said any objection as a producer and as an actor in that film, this idea wouldn't have been passed through. அதான் இந்த LCU ஐடியா. LCU ஐடியா சார் இந்த மாதிரி எனக்கு பண்ணணுன்னு இருக்கு, நான் எப்படி பண்ணுவேன். He initially appreciated it and he said why not, let's try it, you try to figure it. ஏன்னா அவருக்கு வந்து நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நீ பண்ணி காமிச்சா தான் எனக்கு புரியும், அது நீ பண்ணிடுன்னு சொல்லிட்டு he gave me the go call. And next comes all the other stars and the other production houses. எல்லாருமே அந்த புது முயற்சிக்கு ஓகேன்னு சொன்னதால தான் அது கன்னியூ ஆச்சு. யாராவது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பாயிண்டில் இல்லை எதுக்குங்க இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக படங்கள் பண்ணுவோம், அந்த கம்பெனியில் ஒரு படம் பண்ணுங்க, இந்த கம்பெனியில் ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னால் இது நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு பின்னாடி நீங்கள் லீகலாக என்னென்ன நடக்க போகுது இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி ஸோ அதுதான் இருந்தது. த ஃபர்ஸ்ட் எவர் ஐடியா டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் தட் ஸ்ட்ரைக் மை மைண்ட் வாஸ் நரேன்ஸ் கேரக்டர். யார் அதுக்கு பண்ண போகிறான்னு யோசிக்கும் போது ஒய் நாட் நரேன் சாரே அப்படின்னு யோசிச்சது தான் இந்த கிராஸ் ஓவர் அண்ட் இட் பிகம் யூனிவர்சல். ஃபேண்டாஸ்டிக், திஸ் சச் அ கிரேட் ஸ்டோரி. இப்போது நரேன் கேரக்டரோட எனக்கு ஞாபகம் வருது. I just digress into a slightly technical question. Yes. Filmmaking the 180-degree rule ஒன்று இருக்குல்ல, that is that எல்லாருக்குமே சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. QT says அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, anybody can break anything. But there's one fantastic scene in Vikram where I would have broken that 180 rule for 3 or 4 times in Vikram. So and நான் ஒரு சீன் சொல்லிடுறேன். Like just to explain to the thing, Fahad is sitting here and he's interrogating Naren and Fahad is the left
அண்ட் நரேன் இஸ் ஆன் த ரைட் ஆஃப் த ஸ்க்ரீன். ஸோ அப்படி தான் நீங்கள் இனிஷியலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க கரெக்டாக? Yeah. அண்ட் ஸோ நீங்கள் வந்து ஸோ கிராஸ் கட்டிங் பண்ணும்போது ஓவர் த ஷோல்டர் ஷாட்டில் நீங்கள் ஃபஹாத் நரேன் லெஃப்ட் ரைட்னு போயிட்டே இருக்கீங்க. ஐ நோ எக்ஸாக்ட்லி வேர் யூ ஆர். ஸோ திடீர்னு வந்துட்டு கேமரா ஃபஹாத் பேக்கில் போயிட்டு நரேன் கம்ஸ் வேர் ஃபஹாத் ஸ்பேசஸ் விச் இஸ் த லெஃப்ட் வென் ஹீ ஸ்டார்ட்ஸ் டாக்கிங். அதுக்கப்புறம் யூ ஆஃப்டர் சேஞ்சிங் தட் யூ கோ பேக் டு த ஒரிஜினல் இது. ஸோ எனக்கு பார்க்கும்போது அவர் லைக், Sir, after post Vikram, you didn't ask me this question, sir. After 2 years, you're asking me this, sir. போஸ்ட் விக்ரம் எனக்கு I was still in that இது. ஸோ பட் வாட் ஐம் சேயிங் இஸ் இது நியாயமா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்ல சார், நீங்க 2 வருஷம் முன்னாடி நோட்டீஸ் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா I would have been even more happy. Yeah. Because we had a conversation. நோ பட் நான் அது ஃப்ரெஷ்ஷாக பார்த்தல இப்போ. ஸோ தட் கைண்ட் ஆஃப் திடீர்னு ஒரு படத்தில் இவ்வளோ இருக்கு, ஜஸ்ட் ஹார்ட் டு ஆஸ்க் எவ்ரி திங் இன் த டைம் லிமிட் தட் யூர் கிவன். ஸோ basically, நோ ஸோ வென் யூ டோன்ட், ஸோ வென் யூர் டூயிங் தட் நீங்கள் வந்து எனக்கு இதை உடைக்கணும்டா அப்படின்ட்டு பண்ணுறீங்களா? no sir. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் அ ஸ்டோரி. No sir. இல்ல சார், என்ன பிரச்சனை சார்? Sir, with the act structure, with this 180-degree rule, and there are so many other things as well with each department. இதில் என்னன்னா, இது எது உடைக்கணும் உடைக்கக்கூடாதுன்னு முன்னாடி அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம எதையுமே உடைக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு இந்த தெரிஞ்சு கிராமர் என்ன தெரிஞ்சுக்கணும். அந்த கிராமர் தெரிஞ்சுட்டு அப்புறம் உடைக்கலாம், உடைக்காமல் இருந்துட்டு போகலாம். இது வந்து சார் எனக்கு வந்து நிறைய லென்சஸ் பற்றிலாம் தெரியாது. எனக்கு வந்து பேசிக்கான மிட், க்ளோஸ், மேக்ரோ அண்ட் வைட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் வைட் இதுக்கான விஷயங்கள் மட்டும் தான் தெரியும் வைங்களேன். ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான அவசியமும் எனக்கான தேவையில்லை. அப்புறம் இதுக்கு நான் கேமராமேன் வச்சுருக்கேன். இட் இஸ் ஹிஸ் ஜாப். நான் அவர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டோம், ஷார்ட் டிவிஷன் போட்டோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம், ப்ரீவியஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா தான் செட்டுக்கு போகிறோம், இது வேணும்னு சொல்லிட்டு. பட் பிஃபோர் பிரேக்கிங் திஸ் ரூல் அண்ட் ஆல், யூ ஹேவ் டு ஆஸ்க் டு கேமராமேன் இஸ் ஹி ஓகே வித் தட். ஏன்னா இது வந்து என்ன இருந்தாலும் அவங்களோட ப்ரைடு. அவங்களுக்குமே வந்து சில குரூப்ஸ்லாம் இருக்குல்ல சார், இந்த வாட் இஸ் தட் ஐஎஸ்சி, அவங்களோட ஐஎஃப்சி அதுலலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுக்கெல்லாம் சில ஒத்துக்கவே மாட்டாங்க. அண்ட் யூனோ ஹி ஆல்சோ ஒன் அ நேஷ்னல் அவார்ட். ஸோ நான் வந்து ஈஸியாக இப்படி இங்கே வைங்கன்னு சொன்னால் ஹி won't accept that. But there are ways where I can say this has to be communicated only this way. If you have another option, give me that, I'll wait ன்னு சொல்லிட்டு நான் போயிட்டா கூட இல்லை, he'll think இல்லை இது பிரச்சனை இல்லை, we'll break the rule, it's okay with me. When a cameraman says he's okay with that, it's his department, he's going to take care of it, so it's okay. End of the day, story is the main thing. மீதி எல்லாமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான். யாருமே வந்து தியேட்டரில் படம் பார்க்கும்போது இல்லை 180 டிகிரி மீட் பண்ணிட்டா நான் இப்போ வெளில போகிறேன் நினச்சி வெளில போயிட மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் சார் அவ்வளோ தெரிஞ்சுக்கவும் தேவையில்லை சார். அவ்வளோ டெக்னிக்கல் டீடைல்ஸ்குள்ளே போகும்போது யூ வில் மிஸ் த பிளாட். நீங்கள் எதுக்கு படம் பார்க்குறீங்கன்னு தெரியாமல், அதுவும் நீங்கள் டென்ஸாக ஒரு பிளாட் கொடுக்குறீங்க, ஸோ அப்போ தெரியவும் தேவையில்லை. அண்ட் அதே நான் சொன்ன மாதிரி கதை நல்லா இல்லைன்னா எழுந்திரிச்சு வெளியில் போவாங்களே தவிர நம்ம இந்த டெக்னிக்காலிட்டியில் இருக்கிற இன்டிஃப்ரென்சஸ்க்கெல்லாம் அவங்க போகிறதுக்கான ஆட்கள் இல்லை. அண்ட் அதுக்கு தான் அதை பிரேக் பண்ணோம். அண்ட் அங்கே எனக்கு என்னென்னா வேறு வழியே தெரில. அண்ட் அதை சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் வச்சுருந்தோம், அதுவும் எடிட்டில் போயிடுச்சு. எடிட்டில் ஃபிலோ வந்து இது ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்குது, அதுக்கு நீ இந்த ரூலே பிரேக் பண்ணிட்டு போயிடலாம், இதை வைக்கிறது இன்னுமே அபத்தமாக இருக்குன்னு சொன்னதால் மாற்றினதா. அண்ட் there are still places in Vikram where probably I'm waiting for your next interview for you to find out and say. நீங்கள் யூஸ்வலாக வந்து யூ லிசன் டு சம் ஓவர்ஸ்டீஸ் while writing அப்படின்னு சொன்னீங்க. இந்த கூலி கதை எழுதும்போது வாட் ஓவர்ஸ்டீஸ் were you listening to? Still the same, sir. After us, Howard Shore. Still the same, sir. All those night shots. So you listen to the same after hours, sir. That OST every time. That's a loop, sir. That's a loop, and it's like I'm seriously bitten by that bug. I can't come out of it. வேற சேஞ்சே இல்லை. Sir, that's a 14 minutes track I have, sir. Howard Shore or that. And whenever I see night or whenever I'm writing something, when it involves night, I obviously listen to it because it helps me out to write something else. And still now it works for me. I don't know when it's going to stop. It is not just that one track alone. There will be a lot of other tracks. But this is what, like, this is a go-to track. இது இருந்ததுன்னா எனக்கு போதுங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் என் கூட இருக்கிறவங்கலாம் எங்கேயாவது ஹேங் அவுட்ஸ் பண்ணலையோ எங்கேயாவது இருக்கும்போது இந்த பாட்டு வருதுன்னா தெரிச்சு ஓடிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் அது அவங்களுக்கு பழகிருக்கும். அண்ட் நமக்கு எல்லாத்துலேயுமே ஒரு ஃபேவரட்ஸ் இருக்குல்ல சார். நம்ம இப்போ எங்கேயாவது ட்ராவல் போகும்போது ஃபஸ்ட்டாக ட்ரெயின்லேயும் எங்கேயாவது ஜன்னலோட சீட் போய் உட்காரோன்னா ஃபஸ்ட்டு பாட்டு கேட்கணும்னு தோணும். ரைட், அதுக்கு தான் நம்ம போய் உட்காருது. அது ஒரு செட்டப் எல்லாம் பண்ணி ரெடியாக இருப்போம். ஓகே ஓகே அடுத்த 2 hours நான் வந்து எனக்கு பிடிச்ச பாட்டெலாம் கேட்க போகிறேன். எந்த பாட்டில் ஆரம்பிக்க போகிறீங்க? 100 பாட்டு உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் எந்த பாட்டில் ஆரம்பிக்க போகிறீங்க? அதை நான் ஒரு 100 வாட்டி கேட்டேன்னு சொல்லிட்டு வேறு பாட்டு மாற்ற மாட்டோம். அவர் மைண்ட் இஸ் ஹேபிட் டு சம்திங் இல்லை சார். நம்ம இதுதான் நம்ம பழக்கப்படுத்திருக்கோம் இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு இருக்கிறது வந்து இந்த ஆஃப்டர் ஆஸ் தான். அண்ட் ஸ்லோலி ஐ கெட் இன் டு ஆல் தோஸ் நாலு ஓஸ்டிஸ், ஆல் இஸ் நாலு ஓஸ்டிஸ். கேம்லேருந்து கேட்பேன். அண்ட் ஆப்வியஸ்லி பேட்மிண்டன் லிஜி. ரைட்.
இன்டர்ஸ்டெல்லர், இன்செப்ஷன், மெமெண்டோ அண்ட் ஆப்வியஸ்லி டெரண்டினோது வந்துச்சுன்னா when you want to write some action sequences and all, I listen to all QT OSTs and all. So that will be stable சார். என்ன ஒன்றா எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட்டாக கேட்டு ஸ்டாப் பண்ணது வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட். அதுக்கப்புறம் ஐ ஹவ் நெவர் லிசன் டு எனி OST till now. I've listened to one OST and which is like this one sir. What is the other one like F1 sir? அதுக்கு முன்னாடி F1 மாதிரியே இன்னொரு படம் வந்தது சார், Ford versus Ferrari. Ford versus Ferrari. அதுதான் சார் என்னோட லாஸ்ட் OST. அதுக்கப்புறம் இந்த 2 வருஷம் நான் எதுவும் கேட்கவும் இல்லை. ஸோ ஐ எம் ஸ்டிக்கிங் ஓல்ட் டெம்ப்ளேட். F1 பார்த்தீங்களா? இன்னும் பார்க்கல சார். நான் அதுக்கு போகணும். அதுக்கு முந்தானத்து போயிருக்க வேண்டியதுக்குள்ள சூப்பர்மேன் போட்டாங்க சார். ஐமேக்ஸில் தான் பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறேன். No, because I saw that and it's fantastic. இந்த வருஷம் it was the most fun I had. எல்லாரும் சொன்னாங்க. And எனக்கு என்ன தோணுச்சுன்னா you can actually make an Indian movie out of this. எஸ் சார். ஒரு இந்தியன் ஹீரோ வச்சுட்டு you can make a movie out of எல்லாரும் this. சொன்னாங்க சார். இது வந்து வே மோ கமர்ஷியலைஸ் ஃபார் இந்தியன் சினிமா சொன்னாங்க. super, just superb. So anyway, we'll talk about this. கூலிக்கும் அமிதாப் பச்சன் தீவார்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணார்ல, அது வந்து ரஜினிகாந்தை வச்சு தீன்னு ரீமேக் பண்ணாங்க. இந்த 2 படத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கூலிக்கும் தீக்குமா? That the harbor அந்த இதை வச்சு நான் கேட்குறேன். Other than the labor union and the labor thing, I don't think there is not of something. Okay, all right. இப்போ விக்ரம்க்கு முன்னாடி நம்ம chat பண்ணும்போது when we are talking about it, you said about your love for தளபதி, அது எந்த ரஜினிகாந்த் படத்துக்கு சீக்வல் பண்ணீங்கன்னு கேட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா தளபதி obviously, because what if Surya is still alive, what will I do with him ன்ட்டு. அந்த கதை இன்னும் அப்படியே இருக்கா இல்ல? நோ சார். அது அன்னைக்கு நீங்கள் கேட்டீங்கக்காக சொன்னேன் சார். அதுக்கப்புறம் நான் விக்ரமெல்லாம் பண்ணுவேன்னுலாம் எனக்கு தெரியாது சார். அது ஸ்பின் ஆஃப் எடுத்து அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இல்லை சார். அது எவ்வளோ கஷ்டங்கிறது அதுக்கப்புறம் தான் லேட்டராக தெரியுது சார். அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. அண்ட் ரெண்டாவது சார், சார் அவங்க அச்சீவ் பண்ண இடமும் அந்த படங்களும் எங்கேயோ இருக்கிறதால இட் இஸ் பெட்டர் நாட் டு டச் ஆல் தோஸ் ஃபிலிம்ஸ் இஸ் வாட் ஐ திங்க் சார். விக்ரமே வந்து நான் விக்ரம்ங்கிற அந்த டைட்டில் எட்டு வரதுக்கான காரணம், இப்போ நான் அந்த படத்தை நான் இதில் கனெக்ட் பண்ணேன்னா ஐ நீட் அன் அதர் 30 minutes டு டெல் வாட் வாஸ் ஹூ வாஸ் ஏஜென்ட் விக்ரம் வாஸ் பிஃபோர் அப்படின்னு. இப்போ நான் அதை கனெக்ட் பண்ணிட்டதால எனக்கு அது தெரியுது. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி கமல் சாரோட படம் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருக்குது. ஸோ தேர் வாஸ் லைக் எதுவுமே பிரச்சனை இல்லை, நான் அப்படி வச்சலான்னு சொல்லி. சார் இஃப் ஐம் கோயிங் டு டூ அ சீக்வல் ஃபார் தளபதி நாள், நான் எங்கேருந்து வரணும்னு யோசிச்சு பாருங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ஆரம்பிச்சு நோபடி இஸ் கோன கிவ் லைக் தட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் ஐ ஆல்சோ டோன்ட் வாண்ட் தட். அதனால தான் நான் சொன்னேன் அது அப்படி பண்ணுறதுக்கான இது இல்லைன்னு. இனிஷியலி விக்ரம்க்கு முன்னாடி எழுதுனது வந்து மைக்கேல் மான காமராஜனில் வர மைக்கேல் கேரக்டரோட ஸ்பின் ஆஃப். அது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ரத்னா சொல்லுவேன் எனக்கு வந்து கமல் சாரும் சந்தான பாரதி சாரும் போதும், அவங்க 2 பேரும் இன்னும் எப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி பண்ணுவது தான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ரொம்ப டஃப் சார். அதெல்லாம் அப்படி அப்படியே டச் பண்ணாமல் அது அழகாக அப்படியே வச்சு பார்த்துக்கிறது தான் அழகு சார். ஸோ நீங்கள் 30 minutes பாஸ் சொல்ல வேண்டியன்னு சொல்லிடல. ஸோ ஐ வாண்ட் டு டாக் அ லிட்டில் பிட் அபவுட் த ஃப்ளாஷ்பேக்ஸ் இன் யோர் ஃபிலிம்ஸ். ஒவ்வொரு படத்துலையும் யூ ஃபைண்ட் அ நியூ வே டு டெல் அ ஃப்ளாஷ்பேக். ஃபார் எக்ஸாம்பிள் கைதியில் வந்து இட்ஸ் பியூர் ஓரல் நரேஷன். அந்த கார்த்தியோட வந்து பேசுகிற பேச்சு தான். அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து அவருக்கு என்ன நடந்தது, அவங்க ஒய்ஃப்க்கு என்ன நடந்தது, அந்த ஹோல் பேக் ஸ்டோரி, ஒரு சின்ன இது பேக் ஸ்டோரி வந்து வி சி தட் இஸ் அவர் ஃபேஸை வச்சா யூ ஷோ ஃப்ளாஷ்பேக். விக்ரமில் வந்து அந்த 5 வருஷம் எப்படி விக்ரம் வந்து அரேஞ்ச் ஆல் த செட்டப் ஆஃப் ஏஜென்டினா இது அதெல்லாம் வந்து பிட் பை பிட் யூ கைண்ட் ஆஃப் ஷோ லேட்டர் ஹவு ஃபஹத் வழியா ஷோட் ஆல்சோ. இப்போது மாஸ்டரில் வந்து ஃப்ளாஷ்பேக்குன்னு இல்லாமல் அவரோட பின் கதை என்னென்னா கொஞ்சம் நம்மவரை சேர்த்துக்கிறீங்க, கொஞ்சம் வெவ்வேறு ரீல் கதைகளை சேர்த்துக்கிறீங்க. தட் இஸ் இந்த பாடம் டைட்டானிக் இது அதுன்ட்டு அது கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்குது, கொஞ்சம் நிஜமாகவே நம்மவர் இதுவா அப்படின்ட்டுலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் போகுது. அது இட்ஸ் எ மோர் லைட் ஹார்ட்டட் ஃப்ளேவர். லியோன்னு வந்தால் யூ ஆக்சுவலி கெட் இன் டு ஃபுல் லைக் செகண்ட் ஹாஃப் யூ ஷோ த ஹோல் டேம் திங். லைக் அப்படியே வந்து நான் இந்த படத்துலேருந்து போய் அந்த வேர்ல்டுக்குள்ளே அந்த டைம் பீரியட்குள்ளே என்டர் பண்ணேன்னு சொல்கிறீங்க. வென் யூ ரைட் அண்ட் இது வந்து நீங்கள் அந்தந்த கதைக்காக அமையிற ஒரு டெக்னிக்கா இல்லை நீங்கள் யூ டேக் இட் அஸ் அ சேலஞ்ச் டு சே ஐ வாண்ட் டு நரேட் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே? நோ சார், ஐ ஆக்சுவலி டோன்ட் வாண்ட் டு நரேட் any flashback in a different way. It all depends upon the story. நீங்க ஒன்னு விட்டீங்க மாநகரம்ல there was a flashback. Yeah, மாநகரம். Yeah, there was a flashback. But இந்த LCU னா we start with கைதி, அதனால அந்த பாவம் it's பாவம் ஒரு orphan film ஆயிடுச்சு அது. சார் அந்த படம் தான் எனக்கு உள்ளே டஃப் செட் டு ரைட். அண்ட் அந்த படத்துல ஃப்ளாஷ்பேக் இருந்தது. எப்படின்னா ஸ்ரீ வந்து ஒரு பஸ்ல உட்காந்து சொல்லுவாங்க, இப்போல்லாம் ஊரில் எவன் வேலை செஞ்சால் மதிக்கிறான், அவங்க அப்பாவுக்கு என்ன தேவை 25,000 ரூபா மெட்ராஸ் லோட்ஸம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பஸ்ஸில் சின்னதாக இருக்கும். அது அவன் பேசிட்டு இப்படி திரும்பும்போது இப்படி ஒரு ஃபெலோ பேசஞ்சர் இப்படி டச்சும் இப்படி 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 தெரியாமல் இடிச்சிருவான். அதில் ஃப்ளாஷ்பேக் கட் ஆகிடும்.
அது வந்து ஹைப்பர் லிங்க் நரேட்டிவ்ல போயிட்டு இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக் கொண்டு போய் கன்ஃபியூஸ் பண்ண வேணாங்கிறதால ஐ ஹேட் லிமிடேஷன் ஆஃப் லைக் ஐ கேன் யூஸ் திஸ் ஃப்ளாஷ்பேக் லெஸ் தென் 2 minutes. அவ்வளோதான் தாங்கும். அதுக்கு மேலே மீதி 3 பேரோட கதை தொங்கிட்டு இருக்கு. நான் அதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே இவனோட ஃப்ளாஷ்பேக்குள்ளே வந்துட்டா ஹீல் பிகம் த ஹீரோ அண்ட் த ரெஸ்ட் 3 வில் பி லைக் சப்ளாட்ஸ் மாதிரி ஆகிடும். நோ, இட் ஹேஸ் டு பி ஆல் இன் சிங்கிள் பிளாட். ஸோ அதனால எடுத்த டெசிஷன் வந்து இந்த 2 minutesக்குள்ளே எவ்வளோ ஃப்ளாஷ்பேக் காட்ட முடியும். when it comes to கைதி ஐ நீட் அ டிப் இன் த ஃபிலிம். ஏன்னா படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ரஷ் ஆர் மாதிரி போயிட்டுருக்கு. பீப்புள் ஹவ் சீன் இட் இன் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ், பட் தமிழ்னு வரும்போது தே நீட் த டிப். ஏதோ ஒரு பாயிண்டில் அவங்களே ரிலாக்ஸ் ஆகிறக்கோ இல்லை பெருமூச்சு வரக்கோ டைம் வேணும். அப்போ யோசிச்சது என்னென்னா, ஒய் கட் அ ஃப்ளாஷ்பேக்? இஸ் அ ஃபினாமினல் ஆக்டர் அண்ட் கார்த்தி சார் கேன் கன்வே இட் அண்ட் ஹி ஹஸ் பீன் டூயிங் இட் ஃபார் இயர்ஸ். அவரே ஒரு கதை சொல்லிட்டோம். இன்ஃபேக்ட் அந்த கதை முடியும் போது ஒன் ஆஃப் மை ஏடி கேவ் மீ அ வெரி வேலிட் ஐடியா சேயிங் தட் இவர் சொல்லி முடிக்கும்போது நீங்கள் பேராடப் மாதிரி பின்னாடி வந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். அவர் சொல்லுவார், ஐயோ மாமான்னு என் முன்னாடி இழுத்துட்டு போகும்போது இனிமேல் நான் அவளை பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லும்போது அந்த சவுண்டெல்லாம் போடலான்னு பேசியிருந்தோம் பின்னாடி வேற ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு. அந்த மாமா இல்லை தேவையில்லை, அவரே அதை கன்வே பண்ணிட்டார். அவரே அதை அவர் கண்ணில் கன்வே பண்ணிட்டார். இப்போது இதுக்கு முன்னாடி அவர் பண்ண 20 படங்களில் எந்தெந்த ஹீரோயின்லாம் வராங்களோ எல்லா ஆடியன்ஸும் அவங்கள நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சதால லெட் இட் பி a கெஸ்ஸிங் கேம். திருப்பி லெட்ஸ் கெட் பேக் டு த ட்ராக். அவரோட விஷயத்த சொல்லிட்டு அதுலேருந்து போய்ட்டு. when it comes to மாஸ்டர், இட் வாஸ் லைக் a ஃபன் ஃபிலிம். அந்த என்டர்டைன்மெண்ட்டில் இட் இஸ் சீரியஸ் இஷ்யூ பற்றி தான் பேசுது. பட் ஸ்டில் அவர் சொல்கிறது எல்லாமே பொய்ங்கிறத நம்ம சொல்லிகிட்டே வந்திருப்போம். ஒரே ஒரு வேர்டில் நாசர் சாரை வச்சு சொல்லியிருப்போம். அது ஒரு பாட்டுக்கு நடுவில். இல்லை அவர் வந்து விசி செல்வம்னு ஒருத்தரோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தா அப்படி ஐ டோன்ட் நோ போகை அவன் வந்து லுக்மியாவில் அதனால இறந்துட்டார். அதுக்கப்புறம் ஹி பிகேம் அ ட்ரங்கன். தட்ஸ் இட். ஹீல் நெவர் லை. ஏன்னா நாசர் சார் அவரோட கேரக்டர் பொறுத்தளவுக்கு அவர் பொய் சொல்ல மாட்டார். தட் இஸ் த ஃப்ளாஷ்பேக் ஃபார் த என்டையர் ஃபிலிம். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஃப்ளாஷ்பேக் இல்லை, லெஸ் தென் 20 seconds போதும்னு இருந்தது. when it comes to விக்ரம், கமல் சார் வந்து பேசுவார், நான் ஏன் ஏஜென்ட்டாக இருந்தேன் 30 வருஷமாக, நான் ஏன் அண்டர் கிரவுண்டில் இருந்தேன், ஒரு ட்ரக் எடுக்கிறதுனால எப்படி வந்து நம்ம குரங்குலேருந்து மனுஷனா மாறக்கு இத்தனை மில்லியன் வருஷம் ஆச்சுன்னு சொல்லி பேசுகிறத ஒன்லி ஹீ கேன் டூ இட். ஸோ லெட் him டூ இட்னு சொல்லிட்டு எனக்கு ஐ ஆல்சோ வாண்ட் him டு see in a ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் சீன் வேர் ஐ டோன்ட் வாண்ட் டு சே கட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சிட் ஆன் த மானிட்டர் அண்ட் லிசன் டு திஸ் மேன் டாக் அண்ட் ஆக்ட். அதுக்கு வேண்டி வச்சிருந்தேன். அதுலேயுமே ஃப்ளாஷ் கட் தேவைப்படல. when it comes to லியோ, அந்த ஃப்ளாஷ்பேக் வைக்கலாமா வேணாமாங்கிறது வந்து நான் படம் ஷூட்டிங் போகிற வரைக்கும் எனக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஃபேக்டராகவே இருந்தது. அண்ட் பார்த்திபன்ற கேரக்டர் கேன் நெவர் டான்ஸ். we have shown him that way only. யூஸ்வலாக விஜய் சாரோட படங்களே எடுத்தோன்னே ஒரு இன்ட்ரோ சாங்லேருந்து போய் ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா மாஸ்டர் நானே அதான் யூஸ் பண்ணியிருந்தேன், வார்த்தை கம்மிங் ஒத்துன்னு. இந்த படத்தில் அப்படி இல்லை. இதில் வந்து அன்பெனும் ஆயுதம்னு ஒரு சாங்கில் ஆரம்பிச்சிருக்கும். நோ டான்ஸ், யூ கேன் நெவர் சிங். அதுவுமே ஆடியன்ஸ் அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாதுன்னா ஹீல் டான்ஸ் ஒன்லி இன் இஸ் காஃபி ஷாப் வித் இஸ் கிட்ஸ் ஒன்லி. அது சின்ன சின்ன ஸ்டெப் எல்லாம் போட்டு நீங்கள் அப்படி ஒரு டான்ஸரை நீங்கள் டான்ஸ் ஆடாமல் காட்டுறதுக்குன்னு ஒன்று இருக்கும்போது, அண்ட் obviously with the production values and for the marketing strategy you need a dance. You obviously need a dance. அப்போ வரும்போது தான் I wanted to show them this flash cut. சரி, ஒரு கட் பேக் போயிடலாம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பார்க்க போனால் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அவர் ஃப்ளாஷ்பேக் இன் ஃபிலிம். ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஃப்ளாஷ்பேக் இன் ஃபிலிம். 18 minutes to 20 minutes இல்லை. ஸோ அங்கே போனால் நான் ரெடி தான் வரவா அந்த டான்ஸ் போட்டு ஆரம்பிச்சு இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் மீ, இட் இஸ் ஆல் த ஸ்டோரி தட் டிபெண்ட்ஸ். அண்ட் I've tried a new set of flashback for Coolie, and that also story demanded. And இது வரைக்கும் பண்ண படங்கள்ல இருந்து this set of flashback will be different. இது வந்து வேற மாதிரி சொல்லிருப்பீங்க. Yes. Okay. I'm not saying it is going to be vocal or it's going to be visual, but you will I look forward to it. Yeah. எனக்கு வந்து இந்த லியோ flashback பத்தி I just want one clarification. It looked like you had shot a lot more and then you had cut some scenes away because அது பார்த்தாலே கொஞ்சம் obvious ஆ இருந்தது because certain scenes were a little jerky. And I don't mean this as a criticism. When putting together a film, lots of decisions are made. அந்த மாதிரி ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு படம் எடுக்கிறீங்க. It has Vijay's name in it. It has Lokesh Kanakaraj's name in it. அது 3.5 மணி நேரம் இருந்தா என்ன? People will watch, no? so like, people will watch, sir. There is no pressure. Because அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக நீங்கள் காமிச்சிங்கன்னா நீங்கள் சொல்ல வந்ததும் பிகாஸ் இப்போ now that has become the one thing, the fake flashback நெஜம் இது that whole thing has started. பட் நீங்கள் அதை ஃபுல்லாக காமிச்சிருந்தா. Yeah, sir, I agree. The thing is, sir, there is no pressure on the timing and all. But basically, எங்க பிரச்சனைனால you'll definitely come to know that what distributors and all talk. எல்லாரும் பேசுறதுலே அவங்க என்னன்னா பேசிக்கலி அவங்களோட நீட் என்னன்னா when it comes to theatrical revenue, sir, everybody works for money, sir. அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்று. நீங்கள் 5 ஷோ போடுற இடத்துல 6 ஷோ போட முடியும் அப்படின்னா they'll only look for less than 2 hours and 45 minutes. So the 15 நிமிஷம் கூட it will lag easily.
ஈஸிலி நீங்கள் 15 ப்ளஸ் ஆல் தி நீங்கள் அந்த வெளியில் அனுப்புறதும் உள்ளே வரதும் உங்களோட இன்டர்வல் டைமிங்ஸ் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிங்கன்னா இஃப் யூ ஸ்டில் பாசிபிள் டு மேனேஜ் தட் யூ கேன் ரன் 6 shows when the government permits why 5 shows then. ஸோ அவங்களோட ஐடியாவே அதே தான் இருக்கும். நீங்கள் இப்போவுமே ரூரல் தேட்டர்ஸில் எவ்வளோ கட் பண்ணுறாங்க நீங்கள் இருந்து போய் செக் பண்ணால் தான் தெரியும். எத்தனை மணி நேரம் ஷோ ஓடுதுங்கிறது இருந்தால் தான் தெரியும். பட் ஐம் நாட் கெட்டிங் இன் டு தட் பிளேமிங் கேம். ஐ வில் டேக் ஆல் தி பிளேம். அதில் என்னென்னா இன் பர்டிகுலர் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து எனக்கு ஒரு 30 minutes இருந்திருந்தால் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து பெட்டராக இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணிட்டு இருந்தது. பட் நான் அப்போ அந்த டைமில் எடுத்த டெசிஷன் என்னென்னா இல்லை திஸ் 18 minutes will should do. ஏன்னா I myself had that pressure. I just need to get back to this story. Rather than getting stuck in that old story, I just want to get back to the story. நான் அதனாலேயே தான் திரும்ப சொல்கிறேன். அண்ட் ஐ ஈவன் தாட் ஆஃப் பிளேயிங் வித் மன்சூர் அலி கான்ஸ் கேரக்டர் வேர் அவர் சொல்லுவார்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்செப்ஷன் இருக்கும். இது என்னோட பெர்செப்ஷன். வாட் இஃப் திஸ் மேன் இஸ் கம்ப்ளீட்லி லையிங், நோ ஒன் நோஸ். நீங்கள் கம்ப்ளீட்லி லையிங்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்ட்ரெச்சாகவும் காட்ட முடியாது. ஸோ ப்ரிசைஸாக அதை கொஞ்சம் நேரமாக வச்சுட்டு நான் போய் சொன்னேன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயமும் யோசிச்சிருந்தேன். பட் தட் வாஸ் தி ஐடியா. வேறு எதுவுமே அது எப்படி காட்டணும்னு இல்லை. அண்ட் when it comes to a mainstream film and 3 hours 15 minutes now, people will accept, but still the market and the surroundings, I don't think they'll support that much of timeline for any film. And that is not the reason that all those mixed reviews with that flashback. But major setback is with me. I should have worked a lot, or I should have had that இல்ல decision to நானும் take. blame பண்றதா சொல்ல. I was curious because அது கொஞ்சம் Yeah, because, sir. see, because very few directors have the clout. இப்போ கிறிஸ்டோபர் நோலன்னா அவர் சொல்கிறார் நான் வந்து 3.5 மணி நேரத்துக்கு நான் படம் எடுக்க போகிறேன், நீ காமிச்சே ஆகணும் அப்படின்னா people show. And you are at a point in your career, please don't deny it, where you have that clout. So அந்த இதில் தான் Sir, I have that, but I'm using it in different ways, sir. என்னன்னா இப்போ இதுக்கு முன்னாடிலாம் நான் எப்படி ஒத்துக்கிட்டு இருந்தேன் சார், I was taking everything as challenge. எனக்கு இந்த டைம்லைனுக்குள்ளே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னா I was taking it as a challenge. நோ ஃபோர்ஸ். யாருமே என்னை ஃபோர்ஸ் பண்ணியோ கட்டுப்படுத்தியோ ஒரு படம் பண்ணுறதுக்கோ அப்படி எதுவுமே பண்ணல. இதுதாங்க ரிலீஸ் டேட்டு, இதுக்கு பண்ணிட முடியுமா, ஏன் வை நாட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் ஓட ஆரம்பிக்கும் போது இந்த சேலஞ்ச் இட் செல்ஃப் இது நம்ம பற்றி பேசி எனக்கு இந்த மாதிரி இருந்தது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் when I signed the contract, I said this time I'll fix the release date. எனக்கு அதுக்கு மட்டும் டைம் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் ஐ ஃபினிஷ் த ஃபிலிம், லீவிங் ஆல் த பேட்ச் ஒர்க், இவ்வளோ டைம் லைன் ஆகும், இவ்வளோ ஆகும், இதுக்கப்புறம் இதாகும். ஸோ August 14 இந்த ஒரு ஸ்லாட் இருக்குது, உங்களுக்கு போதுமா பாருங்கள். தே செட் ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ப்ராப்பராக ஒன்று பண்ண முடியும். முன்னாடி வந்து அந்த செட்டப் இல்லை. என்னென்னா நான் சொல்கிறது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஒரு டைம் லைன் இருக்கும், அந்த டைம் லைனுக்குள்ளே பண்ணணும். நம்ம அன்றைக்கே நோ சொல்லியிருந்தால் யாரும் நம்ம கை பிடிச்சி இழுத்துட்டு போய் விட்டுருக்கு போகிறதில்ல. ஐ வாஸ் அக்செப்டிங் ஆல் த சேலஞ்சஸ். பட் ஐ திங்க் 27 and 39 is different, I think. Age. Yeah. It is actually. Title sponsors Ramraj Smritu Towels from Ramraj, We Care Hair and Skin Clinic, Grand Royal Tours, We Make Sweet Memories, Indica Hair Coloring Us Easier Shampoo, Presents Galata Cooley Celebrations, supported by Joyalikas, World's Favorite Jeweler, Presta Women's Wear, Anaithilum Besta, Presta Innovias Leggings and Nighties, SNS Institute, Redesigning Common Minds and Business Towards Excellence, Jaychandran, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஏஸ் ப்ரோ, நம்ப முடியாத விலையில் நம்பகமான டாடாவின் ஏஸ் ப்ரோ, எப்போதும் லாபம் ஒவ்வொரு நாளும். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். இண்டிகா ஸ்பைன்ஸ் ஸ்பெஷல் பார்ட்னர் கேஜிபி பிரியாணி, சம்மர் டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட். இது குடும்பங்கள் கொண்டாடும் பிரியாணி, காரைக்குடி கார்டன் பிரியாணி.